ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த போதை மருந்து கடத்தல் விவகாரம் காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் பேப்பரில் செய்தித்தாள்களிலே படிப்பதைப் போல அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது இந்த 2G விஷயத்தை விட அதிக பணம் புழங்கக்கூடிய ஒரு ஊழல், புழங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊழல். மேலும் நமது ஒரு தலைமுறையையே அழித்துவிடக்கூடிய ஒரு ஊழல். இந்த இரண்டையும் நான் இங்கே நிறுவி உங்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் அனைவரும் இதை பற்றி மேலும் பேசி எப்படி 2Gயை ஒரு இயக்கமாக எடுத்து சென்றோமோ அதே போல இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அந்த வரைக்கும் கொடுத்தேன். சரி, இவெல்லாம் பேச வந்துட்டீங்களே, உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது இல்லையா? சென்னை துறைமுகத்திலே நான் அதிகாரியாக பணியாற்றிய பொழுது 3 ஆண்டுகள் இப்பொழுது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு டெபுடேஷன்ல போயிருந்தேன். அன்றைக்கு அதோடைய பெயர் NIPM, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போர்ட் மேனேஜ்மெண்ட். அங்கே முதல்ல ஒரு MBA கோர்ஸ் நடத்துகிறோம் லாஜிஸ்டிக்ஸுக்காக. அதில் பல சப்ஜெக்டு, அதில் கஸ்டம்ஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். அதற்காக NCB, இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டில் இருக்கக்கூடிய டைரக்டர் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனத்தின் டைரக்டர் இருவருமே மிஸ்டர் ரமணன் ஒருத்தர், அவர் எங்கள் நிறுவனத்துக்கு வகுப்பெடுக்க வருவார். அந்த பழக்கத்தினால அங்கே ஒரு வாரம் நார்காட்டிக்ஸ் கோர்ஸ் நடக்கும் பொழுது என்னை அங்கே அழைத்திருந்தார். நானும் அதில் போய் கலந்து கொண்டேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் வெளியே பார்ப்பது இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு பெரிய ஊழலில் ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நான் இதுவரைக்கும் நம்ம வெளியே வந்திருக்கிறது. சரி, இது எப்படி, என்ன இதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த போதைப் பொருளில் 2 வகை. இயற்கை வஸ்துக்களை, லாகரி வஸ்துக்களை கொண்டு செய்யக்கூடியது, ரசாயன பொருட்களை வைத்து செய்யக்கூடியது. இந்த இயற்கை வஸ்துக்களில் 3 அடிப்படை பொருட்கள் தான் உலகம் முழுவதும். ஒன்று நம்ம இந்த கஞ்சான்னு சொல்லக்கூடிய கனபிஸ் வகைகள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது கனபிஸ் இண்டிகம், அதனுடைய இலை. அடுத்தது இந்த நம்ம கசகசா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கசகசா என்று சொல்லக்கூடிய பாப்பி, அந்த பாப்பியிலிருந்து வரக்கூடிய பிசில், இதுதான் ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் இங்கெல்லாம் கூட கிடைக்கும். 3வது கொக்கோ இலை, நம்ம அந்த சாக்லேட்லாம் தயாரிக்கிறாங்க, அந்த இதுதான் 3 தான் அடிப்படை. இதை எந்த அளவுக்கு சுத்தகரிக்கப்படுகிறதோ அதுக்கு ஏற்றபடி பேர் மாறிக்கிட்டே இருக்கும். கொக்கைன், ஹெராயின், மரிவானா அப்படின்னு பேர் தான் மாறுமே ஒழிய இந்த அடிப்படை இந்த 3 மூலப்பொருட்கள். ஆனால் கெமிக்கல் அப்படி இல்லை. ஒரு 150 கெமிக்கல் இருக்கு. ஆனால் அந்த எல்லாத்தையுமே 2 பெரும் ஒரு குழுவுக்குள் அடக்கி விடலாம். ஒன்று இந்த சூடோ எஃபிஹெட்ரைன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை மூலக்கூறு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இதை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த மூக்கடைப்பு, சளி, அதனால் வரக்கூடிய அலர்ஜின்னா சிட்ரிசின்னு ஒரு மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த சூடோ எஃபிஹெட்ரைனுடைய ஒரு 1000 மடங்கு டைலூட்டட் வெர்ஷன், நீர்த்து போன ஒரு பகுதி தான் இந்த மாத்திரைகள். எந்த நீங்கள் சளி மாத்திரைனாலும் அது இருக்கும். அது 1000 மடங்கு வீரியமாக மாற்றிவிட்டால் அதுவே ஒரு போதை. அடுத்ததாக வரக்கூடிய இதை ஒரு ஆல்கஹாலில் கலந்தோம்னா கிடைக்கக்கூடியது தான் இந்த மெத்தா ஆம்பிட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இயற்கைக்கான போதை மருந்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இயற்கையான போதை, இப்போ கஞ்சா ஒருத்தர் அடிச்சிட்டான்னா அவன் அப்படியே ஒரு மயக்கத்தில் போய் ஒரு தூக்கத்தில் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்க போயிடுவான். ஹாலுசினேஷன், கனவுகளில் அவனுக்கு ஏதாவது அவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அனுபவித்து கொண்டே தூங்கி கொண்டு இருப்பான். இந்த கெமிக்கல் ட்ரக் அப்படி இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த மெத்தா ஆம்பிட்டமின் ஜஸ்ட் 2 கிராம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு மூளை பிரமாதமாக வேலை செய்யும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். ஏதாவது ஒன்று பிசிக்கலாக செய்ய வேண்டும் என்று தோன்றும். அடக்க முடியாத அளவுக்கு கை கால் துருதுருன்னு இருக்கும்.
இதில் ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒரு இளைஞன் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பான். டேபிளில் ஒன்று இருந்ததுன்னா அந்த டேபிள் வெயிட்டை அப்படி சுற்றி விடுவான். கை கால் சும்மா இருக்காது. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஒரு துருதுருப்பாக இருக்கிற போல் தெரியும். ஆனால் இது இந்த ட்ரக்கோடைய இம்பேக்ட். இந்த 2 கிராம 7 கிராம மாற்றினீங்கன்னா அவனுக்கு அடி விழுந்ததுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏதோ பெரிய சாதனை செய்கிற மாதிரி. நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த விவசாயிகள் போராட்டம்னு இப்போ போராடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? இப்போ கண்ணீர் புகை போடுறாங்க. இந்த போராட்டம் மேலும் வலுத்தா ஏதோ ஒரு நாள் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தும், அப்போ நம்ம மேலே குண்டு படும், உயிர் போகுங்கிறது ஏன் யோசிக்காம முன்னாடி வந்து நிற்கிறான்? காரணம், அவர்கள் எல்லோரும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ரசாயன போதை மருந்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் தெளிவா சொல்றேன். அந்த வீடியோவில் அவங்க முகத்தை நீங்க பாருங்க. ஏன்னா அது மூளையை மழுக்கி விடும். பெரும் கூட்டத்தை வசியப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு மாய பொருள் தான் இந்த ரசாயனம். இதை கொடுத்தா என்னென்ன சாதிக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம இந்தியாவிலேயே பல உதாரணங்கள் என்னாலும் சொல்ல முடியும். இந்திரா காந்தி காலத்தில் காலிஸ்தான் பிரச்சனை பெருசா வந்தது இல்லையா? அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னால பஞ்சாப்ல போதை பழக்கம் தான் பிரச்சனையாக இருந்தது. அது ஒரு 10 வருஷம் அந்த போதை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் காலிஸ்தான் பிரச்சனை வருது. ஏனென்றால் ஒரு தலைமுறையே மழுக்கி நாம் ஒரு நூல் கயிறிலே கட்டின பாவை போல் ஆட்டி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக அவசியம் தேவைப்படுவது இத்தகைய போதை வஸ்துக்கள். அதனால்தான் சொல்றேன், இந்த பிரச்சனையை நாம் ஏதோ என்னமோ ஒன்று கடத்தினாங்கிற மாதிரி பார்க்காமல் இது ஒரு சமூக அரசியல் சதி என்றே நாம் பார்க்க வேண்டும். நல்ல இதையும் இன்னொன்னு நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் கொஞ்ச நாள், அது தொடர்ந்து இபிஎஸ் இருக்கும் பொழுது அரசு கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருப்பதாக நினைத்து கொண்ட ஒரு சிலர், யார் அந்த ஒரு சிலர்? திருமுருகன் காந்தி, சீமான், கௌதமன், ஜெகத்காஸ்பர், இன்னும் இதை போல பலர் எப்படியெல்லாம் பிரிவினையை தைரியமா பேசினார்கள். எந்த அடிப்படையில் பேசினார்கள்? அதற்கு பின்புலமாக இருந்து இயக்கியது இந்த போதை வஸ்து. இதில் வரக்கூடிய போதை மட்டுமல்ல, பணம். இந்த இரண்டும் சேர்ந்துதான் அவர்களை எல்லாம் அப்படி பேச வைத்தது. இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் இது மிக மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு அக்கறையோடு இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, இது காலத்தின் கட்டாயம். சரி, இந்த போதை மருந்து இது ஏன் இதை நான் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்றேன். 2000 கோடியில் இந்த மருந்தை இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை இயக்க முடியாது. காரணம், அந்த அனுபவம் இருப்பதனால் சொல்றேன். இவங்கள் ஒரு பாக்கெட்ல அடைக்கும் பொழுது தொழிலாளர்களை பிடித்தார்கள் அப்படின்னு நம்ம பேப்பர்ல பார்த்தோம். டெல்லியில எங்கேயோ ஒரு கிட்டங்கி, அதாவது வேர்ஹவுஸ், அதுல பொருள்களை அடைச்சு கொண்டிருக்கும் பொழுது 2 தொழிலாளிகளை பிடித்தார்கள். நீங்க தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? அதிகபட்சம் 1000 ரூபாய். இப்படி ஒரு திருட்டு தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளி எவ்வளவு கேட்பான்னு நினைக்கிறீங்க? மாட்டினா ஜெயில் அப்படின்னு அவன் 1000க்கு பதிலாக 2000 வாங்கிடுவானா? 25,000 ரூபாய் இல்லாமல் இறங்க மாட்டான். ஒரு சாதாரண கூலியாளுக்கு அவ்வளோ கொடுக்கணும். அப்போ அதை கொண்டு போகிற டிரைவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இதை இந்த பார்சல் ரெடி பண்ணக்கூடிய அயாட்டா ஏஜென்சி, இது ஏர் கார்கோவில் போயிருக்கு இந்த கன்சைன்மெண்ட். அதுக்கு இன்டர்நேஷனல் ஏர் கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு இருப்பான். அவனுக்கு தெரியலன்னா நார்மல் சார்ஜ் பண்ணுவான். பட் கண்டிப்பாக இது கேட்பான். ஏனென்றால் முதல்ல நீங்கள் ஏர் கார்கோவில் கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்தீர்கள் என்றால் லேப் டெஸ்ட் கொடுங்க, டிக்ளரேஷன் கொடுங்க. அவனுக்கு அது பொருள் என்னன்னு தெரியலன்னா லேப் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அப்படி சொல்லாம ஒருத்தன் இதை வாங்கியிருந்தான்னா அவனும் இதுல கூட்டு சதி. இதுக்கு அடுத்தது கஸ்டம்ஸ் ஏஜென்ட் ஷிப்பிங் பில் போடணும். ஃபர்ஸ்ட் அங்கேயும் போன உடனே இதே லேப் ரிப்போர்ட் தான் கேட்பான். இத்தனையும் தாண்டி தான் விமான நிறுவனம். இதே விஷயங்கள் எல்லாம் அதை 2லையும் நடக்கணும். சரி, ஒன்னொன்னுக்கும் நம்ம இங்க 10 ரூபாய் செலவுங்கிறது
திருட்டுத்தனம்னு தெரிஞ்சதுன்னா 1000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்பாங்க. ஆகையினால இது ரொம்ப காஸ்ட்லி நெட்வொர்க் ஒன்று. அடுத்தது இதையெல்லாம் மறைப்பதற்காக அந்த ஜாஃபர் சாதிக் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே மாற்றிக்கிட்டு பெரிய காசை விட்டெறிஞ்சு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஜஸ்ட் லைக் தட் படம் எடுக்க முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். பணம் இருந்தால் இதை செய்ய முடியும்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 கோடி புழங்கினா மட்டும்தான் இத்தகைய ஒரு நெட்வொர்க்கை இயக்க முடியும். இந்த 2000 கோடி என்பதை நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இது நிறுவ முடியும். இதுக்கு என்னென்ன ஆதாரம்? இப்போ நான் இந்த செலவு ஒரு ஆதாரம். இந்த ஒரு பொருளை வைத்து இந்த பொருள் இந்தியாவிலிருந்து எங்கெல்லாம் போயிருக்கு எப்பெல்லாம் போகுதுன்னு சொல்றதுக்கு இப்போ சில வெப்சைட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதன்படி கடந்த 2 வருடங்களில் இந்த தேங்காய் உலர்ந்து வைக்கப்பட்ட தேங்காய் துருவல், அதான் டெசிகேட்டட் கோகனட், கண்டெய்னர் ஷிப்பிங் கண்டெய்னரில் மட்டும் 1200 கண்டெய்னர் போயிருக்கு. ஒரு கண்டெய்னருங்கிறது 25,000 கிலோ, 25 டன். இங்கே பிடிபட்டது 100 கிலோ 150 கிலோ தான் இது வரைக்கும் பிடிபட்டிருக்கு. அப்போ டன்னு கணக்கில் நினைச்சு பாருங்க. அதில் அவன் இந்த 1200 கண்டெய்னர்ல ஒரு கண்டெய்னர் தப்பி அவங்களுக்கு லாபம் கொடுத்திருந்தால் கூட இன்னைக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய பணம் குறைஞ்சது 20 லட்சம் கோடி. அப்பேற்பட்ட ஒரு நெட்வொர்க் இங்க தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த தமிழக அரசு கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்காதுங்களா, நான் பின்னாடி வரேன். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். இது ஏதோ செய்தி அல்ல, இது சரித்திரம். தக்க நேரத்தில் தகுந்த முறையில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இந்த தமிழா பாண்டியன் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருந்தார். ஆஸ்திரேலியாக்கார இங்க தகவல் சொல்றாங்க, இங்க இருக்கிற நம்ம அதிகாரிகள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கஸ்டம்ஸோ வேற இலாக்காக்களோ பொருள்களை, இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருள்களை திடீர்னு ஒரு பயணியை நிப்பாட்டி கேட்கிறாங்கன்னா 100க்கு 99 தடவை கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்துதான் செய்வார்கள். இன்ஃபர்மேஷன் ப்ரீ இன்ஃபர்மேஷன் இல்லாமல், இது முன்கூட்டி தகவல் இல்லாமல் செய்வது மிக மிக கடினம். சென்னை துறைமுகத்தில் மட்டும் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கண்டெய்னர் 1.5 லட்சம் கண்டெய்னர் வந்து போகுது. எத்தனை கண்டெய்னரை திறந்து பார்க்க முடியும்? வாய்ப்பில்லை. அதே மாதிரி சென்னை விமான நிலையத்தில் மட்டும் ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் பார்சல்ஸ், சின்னது 5 கிலோல இருந்து 500 கிலோ வரைக்கும் போகுது. எல்லாத்தையும் திறந்து பார்க்க வாய்ப்பே கிடையாது. சென்னை இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் அப்படிதான். ஆகையினால்தான் இன்ஃபார்மர்ஸ் அதை நம்ம வலிமையாக வைத்திருப்போம். இந்த பொருள் எப்படி மாட்டி இருக்கிறது? ஆஸ்திரேலியாவிலே அவங்க ஏர்போர்ட்ல இதை கண்டுபிடிக்கல. ஒருத்தன் கார்ல ஓவர் ஸ்பீடிங்ல போறான், அவனை பிடிக்கும் பொழுது அவன் போதையில இருக்கான். இந்த பொருள் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும் பொழுது ஒன்று இந்தியாவில் நிற்குது. வந்த உடனே நாம் வேலை செய்ய ஆரம்பித்தோம், திருடனை பிடிச்சிட்டோம். இப்படித்தான் ஒரு இலாக்கா இயங்க முடியுமே ஒழிய செய்யறதெல்லாம் தடுக்க முடியும்னா நாட்டில் நம்ம போலீஸையும் கேள்வி கேட்கலாமே, ஏன் திருட விட்டாங்கன்னு கேட்கலாமே. ஆகையினால இது ஒரு தவறான வாதம். தகுந்த தகவல் வந்த உடனேயே நமது மத்திய புலனாய்வுத்துறை செயல்பட்டு இருக்கிறது, திருடர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே உண்மையான நிதர்சனம். அவர்களை பாராட்ட வேண்டுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது. சரி, மூன்றாவது, முந்தா நேற்று ஒரு செய்தி, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு படகு, அந்த படகுல இதே போல கஞ்சா பொருள், ஒரு போதைப் பொருள் போகும் பொழுது நமது கடற்படை போகிறது. அவர்கள் அதை கொட்டிவிட்டு தப்ப முயன்றார்கள், மாட்டிக்கொண்டார்கள். இது அப்படியே கொண்டு போய் 2 வருஷத்துக்கு முன்னால லட்சத்தீவுல நடந்த ஒரு விஷயத்தோடு தொடர்பு படுத்தி பாருங்கள். லட்சத்தீவுக்கு லெப்டினன்ட் கவர்னர் போறார், அவரை உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. மெயின்லேண்ட் இந்தியாவில இருந்து யாருமே லட்சத்தீவு போகக்கூடாதாம், அது தனி நாடு மாதிரி இருக்க வேண்டுமா. கரண்ட் எங்களுக்கு தேவையில்லை, கரண்ட் இல்லாமலே இருப்போம். கடற்படை அங்க வரக்கூடாது. எதற்கு? பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருந்து வரக்கூடிய போதைப் பொருள் லட்சத்தீவுல கைமாறுகிறது.
லட்சத்தீவுல இருந்து கேரளா வழியாக இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை மறைப்பதற்கு கேரள அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் போடுற நாடகம் தான் இது நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகையினால இந்த மூன்றை வச்சு நான் சொல்றேன், இந்த 2000 கோடி என்பது உண்மையான தொகை அல்ல. அதே போல இந்த ஒரு தலைமுறையே இது எப்படி வீணெடுத்து விடும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். சரி, இவ்வளவு நான் சொல்லி இதுக்கு பின்னால உள்ள அரசியல், அதுல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேவலமான அரசியல். யார் இந்த ஜாஃபர் சாதிக்? பர்மா பஜார்ல திருட்டு விசிடி விற்று கொண்டிருந்த ஒரு நபர். சரத்குமார் படம் ஒன்றை வெளிவருவதற்கு முன்பாலேயே இவர் சிடி விட்டுட்டார்னு சொல்லி தண்டிக்கப்பட்டு 1 வருடம் ஜெயிலில் இருந்திருக்கார். இவர் தம்பி மும்பை காவல்துறையினால் கைது, போதை வழக்கில் கைது செய்யப்பட்டு அங்கு அவர் 1 வருஷம் மகாராஷ்டிரா ஜெயிலில் இருந்திருக்கார். இப்படி 2 ஜெயில் பறவைகளும் எப்படி இந்த கோபாலபுர குடும்பத்தோடு இணைந்தார்கள்? இதற்கு காரணமா இருந்தது யாரு? ஒரு சினிமா டைரக்டர் அமீர். அவர் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? இவர் எனக்கு நெருங்கிய உறவினர், அவரும் நானும் சேர்ந்து பல காஃபே ஷாப்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னார். அப்படி அவர் சொன்னதுனால இந்த குடும்பத்தோடு இவர் பழகிவிட முடியும்னா, இந்த குடும்பம் நம் தமிழக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது? துட்டு இருந்தா யாருன்னாலும் எங்க வீட்டுக்கு வரலாம்ங்கிறது ஒரு செய்தியா? இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதா? அதிலும் இப்போ ஒரு பிரபலமாக இருக்கிறார் முதலமைச்சர், அவரை பார்க்க 100 பேர் வருவாங்க, ஒரு விழால சந்திப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தலாம். இதை பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை, நமக்கும் அது தெரியும். ஆனால் அவர்கள் வீட்டு பெண்கள் வரைக்கும் இந்த தொடர்பு நீடிக்கிறது என்றால் உங்களுடைய உறவு வலுவானதாக இருக்கிறது. இதை நீங்க ஏன் கண்டிக்கல? அது மட்டுமல்ல, இந்த நபர் சென்னை கமிஷனர் சங்கர் ஜீவாலோட ஒரு போட்டோ எடுத்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுறாரு, ட்விட்டர்ல போடுறாருன்னா போலீஸ்காரங்க எப்படி இவருக்கு மேல கை வைக்க பயப்படுவாங்க? இவர் நல்ல தெளிவாக பிளான் போட்டு நெருங்க வேண்டும் என்பதற்காக சில 100 கோடிகளை இறைத்து விடுகிறார். பணத்தை மட்டுமே மதிக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள் அதற்கு மயங்கி தர்மத்தையும் விட்டு விட்டார்கள். ஆமா, இனமானம் தன்மானம் எல்லாம் பேசுறாரு ஸ்டாலின். தன் வீட்டின் குலமானத்தை பத்தி பேச வேண்டாமா? அவருக்கு ஒரு முதலமைச்சருங்கிற வகையில் இது எந்த வகையில பெருமை தேடி தரும்? மக்கள் என்ன நினைப்பார்கள்? காசு இருந்தா அடுப்ப வாசல்ல நின்று பேசிட்டு போறவன் கிச்சன் வரைக்கும் வந்து பேசிட்டு போறாங்கிறது எந்த வகையில பெருமை தேடி தரும்? உன் நண்பன் யார் என்று சொல், நான் முன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னான் கென்னடி. இப்ப ஸ்டாலினுடைய நண்பர் யாருன்னு நம்ம ஜாஃபர் சாதிக்னு சொன்னா அதுக்கு பெருமை தேடி தரக்கூடியதா? அடுத்தது ஒரு பிரகஸ்பதி டைரக்டர் அமீர். அவர் முதல்ல ஒரு அறிக்கையில இந்த ஜாஃபர் சாதிக்குங்கிற பேரை கூட உச்சரிக்கல, அவ்வளவு புனிதமான பேர் போட்டிருக்க அவருக்கு. இப்போ ஒரு பேட்டியில சொல்றார், அவர் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் போலீஸ் நடவடிக்கலாம். அதுக்கு இவர் எதுக்கு? சத்திரத்து சாப்பாட்டுக்கு நாட்டாம என்ன சிபாரிசு? குற்றம் இருந்தா நாமளே தான் தூக்கி போட போறோம், இவர் என்ன சொல்லியா போடணும்? அரசாங்கம் என்னை ஏதாவது விசாரணைக்கு கூப்பிட்டா நான் ஒத்துழைக்க தயார். சரி, நீ தான் ஒத்துழைக்காம இருந்து பாரு, என்ன பண்ணிடுவாங்க இல்லையா? அதுல விஷ போற போக்குல விஷ விதையை விதைக்கிறார் அந்த மனுஷன். என்ன சொல்றார்? வட்டி, விபச்சாரம், மது, இதற்கு எதிரான மார்க்கத்தை சேர்ந்தவன் நான். ஆகையினால என்னை எதிர்ப்பதன் மூலம் நீங்கள் என்னை வீழ்த்தி விடலாமே, என் உறவினர்களை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயங்குறார். அவர் மைண்டில் என்ன இருக்குன்னா, என் மதத்தை வீழ்த்தி விட முடியாதுன்னு சொல்றார், வர்றார். ஆனா அப்படியே மாத்திட்டு வேறு ஒன்றும் செய்து விட முடியாதுங்கிறார். இப்படித்தான் விஷ விதையை விதைக்கிறார். நாங்களும் என்ன இஸ்லாமத்தை பத்தி எதுவும் குறை சொல்றோமா? நம்ம தரப்புல அண்ணன் வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார், சகோதரி பாத்திமா அலி இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்கிறோமா? திருடனை பார்த்து தானே நீ ஏண்டா திருடனன்னு கேட்கிறோம், நல்லவங்களை பார்த்து நம்ம கேட்கலையே. இந்த எனக்கு பின்னால் சுற்றி நடப்பது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறார். சரி, கோத்ரா பத்தி உனக்கு என்ன தெரியும்?
அதுக்கு இஸ்ரத் ஜஹான் கேஸை பத்தி என்ன தெரியும், காஷ்மீர் பத்தி என்ன தெரியும், முத்தலாக்கு பத்தி உனக்கு என்ன தெரியும், சிஏ பத்தி என்ன, அதுக்கெல்லாம் வாய்வெளியே பேசுற. அப்ப நீ சொல்ல வேண்டியது நிருபர்கள் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாது, தெரிந்தவர்கள் கேட்டுக்கொள். அன்னைக்கெல்லாம் இந்த நாக்கு மடக்கு மடக்கு பேசியது அன்னைக்கு எதுவும் தெரியாம தான் அப்ப நீ பேசுனீங்களா? கேட்கலாம்ல நம்ம இந்த கேள்வி. இந்த மனிதர் எவ்வளவு மதவெறி பிடித்தவர் என்பதற்கு நான் 2-3 உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு படம் ஏதோ தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா, என்ன படம்? அந்த போஸ்டர் பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு இறைவன், IRAIVAN. அந்த எண்ணுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு பிறை. மிக MIGA, அந்த ஐ வந்து வேல் மாதிரி இருக்கு. பெரியவன்ல எண் வந்து சிலுவ மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஆடாடா மத நல்லின்பம் தானேன்னு இருக்கு. மேலதான் வைக்கிறான் விஷமம். அமீரின் இறைவன் மிக பெரியவன். அப்ப நம்ம இறைவன் தான் மிக சிறியவனா? உன்னுடைய விஷம புத்தி எங்களுக்கு தெரியாதா? இன்னொரு படம் எடுத்திருக்காருன்னா உயிர் தமிழுக்கு. அப்ப என் பேர் மட்டும் என் குரு அரபியில வைக்கிறேன். அழகரசன் வை, அறிவரசன் வை, இல்ல பழனியப்பன் வை. அவர் ஃப்ரெண்டு காரு பழனியப்பன் இருக்கார் வை. சமுத்திரக்கடி இருக்குது வச்சுக்கோ. நம்மளை கேவலப்படுத்துவதுன்னா உடனே ஹிந்து பெயர் வைப்பார். யோகின்னு ஒரு படம், யோகேஸ்வரன். ஆனா எப்படி போடுறார் போஸ்டர்? யோகி, குண்டர், அடுத்தது முரடன், அட்டகாசம் செய்பவன். ரொம்ப கண்டுபிடிச்சிட்டார் யோகி. அடுத்தது ஒரு படம், டக்குன்னு பேர் வரல, ராம். அந்த ராம் படத்துல கதாநாயகன் 2 கையும் மேல கூப்பி ஒத்த கால மடிச்சு வைப்பான், நம்ம அர்ஜுனன் தவசு மாதிரி. ஆனா அவனை பைத்தியக்காரனா காட்டுவான். ஏன்? அந்த பேரை எளிவு செய்யணுமா? ஏன் அதுக்கு வேற பேர் வைக்கலாமே? எத்தனையோ பேர் வைக்கலாமே. அமீர்னு கூட பேர் வைக்கலாமே. ஏன் மற்ற பேர் யார் வைக்கணும்? அமீரே நடிச்சிருக்காரு, அதனால கதை எதுவும் மாறிட போதா? இல்லையே, நீ தானே சொல்ற இது மதத்துக்குன்னு இருக்கு சம்பந்தம் இல்லைன்னு. அந்த மாதிரி பேரை வச்சுட்டே போயிருக்கலாமே. ஆகையினால இந்த அமீருக்கு இவர் சொந்தக்காரன்னு சொல்றார். ஆகையினால இவருடைய வண்டவாளங்கள் நன்றாக தெரிந்தே இவர் ஈடுபட்டிருக்கிறார். எனக்கு தெரியாது என்று சொல்வது முழு பொய். எனவே நான் இதை இவ்வளவு பெரிய மேடையிலே மற்ற தலைப்புகளை விட்டுவிட்டு இதை சொல்வது இதன் அருமை கருதியும் முக்கியத்துவம் கருதியும் சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் இதை பற்றி மேலும் பல வீடியோக்களை ஆராய்ந்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.